வானகம் பசங்களா! என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் நானு. என்னடா இத்தன நாளா வீடியோ போடலன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். பட் நான் எதுவும் காரணம் சொல்லி இது பண்ண விரும்பல. இனிமே நான் தொடர்ந்து போட முயற்சி பண்றேன். சரிங்களா? அத மட்டும் நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1136 வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதில ஏகப்பட்ட விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில நீக்கா பத்தி சொல்லிக்கிறாங்க, அண்ட் காட்ஸ் நைட் பத்தி சொல்லிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயம் சொல்லின்னு போலாம். பட் நான் எல்லாத்த பத்தி இங்கேயே சொல்ல விரும்பல. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கறப்ப வியப்பா இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாமே அந்த மாரி விஷயங்கள் தான். ஸோ இந்த வீடியோல அந்த சாப்டரோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன சாப்டர் ரிவ்யூ யாராவது பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் உங்களுக்கு வந்து புரியும். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேறு அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய சாப்டர் ரிவ்யூ வந்து நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து என்ன நடக்குதுன்னா, திருப்பி நம்ம யாமோட்டோ கிட்டே போகிறாங்க. யாமோட்டோ அந்த ஹோல்டம்மை வந்து அடித்து போட்டுட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துன்னு வரான். அவன் வந்து அவளை எங்கே கூட்டுன்னு வரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஹூசு இருக்கிறான்ல, அவன் தானான்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவனோட அந்த ஹெல்மெட் ஷேப் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வீடுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அது வந்து இருக்குது. அங்கே வந்து அவன் யாமோட்டோவை கூட்டின்னு வரான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரா. ஸோ அதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜில் நடக்கிறது. இப்போ நம்ம மெயின் கதைக்கு போயிடலாம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே எல்லாம் பார்ட்டியில் வந்து என்ஜாய் பண்ணினுக்கிறாங்க. நம்ம லூஃபி வந்து சாப்பிட்டுன்னு இருக்கிறான். அப்போ அந்த மீட்டை சாப்பிட்டுட்டு இது நல்லா இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ ஜருல்லேருந்து அப்புறம் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து மூஸோட மீட்டு, அதை பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ மற்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்கிறாங்க. லூஃபி வந்து ஜாலியாக சாப்பிட்டுன்னு இருக்கிறான். ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம ஜருல் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய ஹியூமன்ஸ் வந்து எல்பாஃபுக்கு வரவே மாட்டாங்க. அது எல்பாஃபுக்குன்னா இந்த சன்ரோமுக்கு வந்து வரமாட்டாங்க. ஏன்னா கீழே ரோம் ஆஃப் த டெட்டுக்கு வந்துட்டு அதுதான் எல்பாஃப்னு சொல்லிட்டு நினச்சி அவங்க திரும்பி போயிடுவாங்க. சில பேர் மட்டும்தான் மேலே வருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இதுக்கடுத்து சீன் வந்து ஒரு ஸ்டார் கிட்டேயும் போகுது. அவங்க வந்து ஜெயின்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதை வந்து காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஃபஸ்ட்டு உசோப் கிட்ட போகுது. உசோப் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல அவனை பற்றி அவனே பெருமையாக சொல்லிக்கிறான். அண்ணன் யார் தெரியுமான்ற மாதிரி சொல்கிறான். அவங்கள வந்து அண்ணன் நீ அவ்வளோ பெரிய ஆளுன்ற மாதிரி கேட்டுனுக்கிறாங்க. அதுக்கடுத்து ஜிம்பே கிட்ட சீன் வருது. ஜிம்பே வந்து பார்த்துட்டு மற்ற ஜெயின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பார்க்கறது நீளமாக இருக்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம்பே என்ன சொல்கிறான்னா, ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒருத்தவங்க ஒரு கலரில் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ அப்படியே மெர்மைட் பற்றி பேச்சு வருதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ அந்த மாதிரி அவங்ககிட்ட பேசினுக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம தலைவன் சாஞ்சி என்ன பண்ணுறான்னா, ஜெயின்ட் பொண்ணுகிட்டலாம் போயிட்டு நீங்கள் பார்த்தே சூப்பராக இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அங்கே சிம் பண்ணினுக்கிறான். அண்ட் அதுக்கடுத்து நம்ம ப்ரூக்கிட்டையும் சீன் வருது. நீ பார்க்கறது இப்படி இருக்கிறே, நீ யாருன்ற மாதிரி கேட்குறாங்க. ப்ரூக் வந்து என்ன பண்ணுறான்னா, அவனை பற்றி ஒரு பாட்டு பாடுறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் ஒன்று பண்ணின்னு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கடுத்து சீன் வந்து நம்ம ஜோரோகிட்டையும் நாமிகிட்டையும் வருது. அப்போ ஜோரோ வந்து என்ன சொல்கிறான்னா, இவங்களாம் வெளியே போவே இல்லை போகுது இந்த ஐலாண்டை விட்டு, அதான் கடலுக்கு போவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நாமே வந்து ஆமாம், நான் ஜென்ரலாகவே என்ன நினச்சேன்னா எல்பாஃபில் இருக்கிற எல்லாமே பைரட்டுன்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் அப்படி இல்லை போலகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நாமே ஜோரம் பேசினுக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு அவங்க 2 பேரும் பயமுறுத்துறான். அதாவது நாமே பயமுறுத்துறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். யாருன்னா ரோட தான் வரான். வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ மூஞ்செல்லாம் வந்து அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு வீங்கின்னு இருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, ஜெட்டு வந்து அவனை போட்டு பொறந்து கட்டிட்டு இருப்பா. அவனை வந்து அடித்து இழுத்துன்னு வந்து அவங்ககிட்ட மன்னிப்புகள்னு சொல்லிட்டு தான் கூட்டின்னு வந்துக்கிறா. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுன்னு இருக்கிறான். அப்போ ஜோரோ வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதால் யாரும் சாவலைல்ல, அதெல்லாம் ஒன்றும் மேட்ரு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு அடுத்து அவன் சொல்கிற விஷயம் தான் மாசு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உசோப் மட்டும் என்ன தடுக்கலை அப்படின்னா நீ செத்துருப்பன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜோரோ வந்து சொல்கிறான். அதாவது யாருமே சாவலைன்னால முன்னாடி அவனை தடுக்கலைன்னா நீ செத்துருப்ப, உன் தலை வந்து ஒன்றுன்னு போயிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவன் சொன்ன அந்த டோன்லேருந்து அவன் மூஞ்சின்னு சொல்லிட்டு சிரிச்சுன்னு தான் சொல்கிறான் நம்ம தலைவன் எப்பயும் போல. அதை பார்த்தவொடனே நம்ம ரோடக்கு வந்து அள்ளு விட்டுடுச்சு. அவன் டேபிளை பிடிச்சின்னு தான் பேசினு இருப்பான். ஜோரோ அந்த மாதிரி சொன்ன உடனே இவன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுறான் பயத்தில். சுற்றி இருந்த எல்லா ஜெயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. டேய் அவங்களோட கரண்ட் பவுண்டி உனக்கு தெரியுமா, அவங்க யாருன்னே தெரியாமல் தான் அவன்கிட்ட நீ சண்டைக்கு போனேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லினுக்கிறாங்க. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயத்தில் முடிச்சுனுக்கிறானே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம ரோடை பார்த்து ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. அப்போ ரோடை வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன தான் சொன்னாலுமே எல்பாஃபில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரே கனவு தான் இருக்குது. அது என்னதுன்னா சன்கார்டு ஆகிட்டு இந்த உலகத்தை ஆழறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். அப்போ ஜோரோ வந்து சன்கார்டான்ற மாதிரி கேட்குறான். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்கிறான்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவங்க வந்து மாற்றி மாற்றி ஒருத்தவங்கிட்ட பேசிக்கிறாங்க. அதில் ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான்னா, சன்கார்டு வந்து ரூலர் கிடையாதுன்ற மாதிரி ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் வந்து ஆமாம் சன்கார்டு ரூலர் கிடையாது, அவர் வந்து காட் ஆஃப் லிபரேஷன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இன்னொருத்தன் வந்து காட் ஆஃப் லிபரேஷன் இல்லை, காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு சொல்கிறானுங்க. இன்னொருத்தவன் வந்துட்டு அவர் வந்து காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷனே கிடையாது, அவர் வந்து காட் ஆஃப் லாஃப்டர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒருத்தன் ஒன்று சொல்கிறான். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு வருது. அதனால மாற்றி மாற்றி வந்து போட்டு அடிச்சிக்கிறாங்க. அப்போ லூஃபி வந்து காடான்ற மாதிரி கேட்குறான். அது நம்ம ஜெருல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எல்பாஃபில் ஜென்ரேஷனாக
சேக்ரெட் ஹார்லி டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது போல இருக்குது. அது வந்து பாஸ் டவுன் பண்ணின்னு இருந்திருக்கிறாங்களாம். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருக்கிறதுலாம் ஆர்கைக் லாங்குவேஜில் வந்து எழுதிக்கிறாங்களாம். அந்த லாங்குவேஜ் வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக தெரியல போல இருக்குது. அதனால் ஒருத்தவங்க ஒரு மாதிரி இன்ட்ரோட் பண்ணிக்கிறாங்களாம். கரெக்டாக அந்த மீனிங், அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிறதுக்கான மீனிங் வந்து யாருக்குமே தெரியவே இல்லையா. ஆனால் அதில் இருக்கிறது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்து இருக்குதான். ஸோ இந்த ஹார்லி டெக்ஸ்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒன் பீஸ் உலகம் வந்து ஆல்ரெடி 2 வாட்டி டெஸ்ட்ராய் ஆயிருக்குதான். அண்ட் அது ஒரு வாட்டி ஆகிறப்பயுமே சன்காட் நீக்கான்ற பேர் வந்து அதில் இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஒரு வாட்டி ஆனப்பயுமே அந்த பேர் வந்து அதில் பொறிக்கப்பட்டுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதனால் இந்த சன்காடுன்றவன் வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுறவனா அப்படின்னா இந்த உலகத்தை அழிச்சதே அவன் தானான்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒன்றுமே தெரியல. ஆனால் இந்த சன்காடுன்ற பேர் ஒரு வாட்டி வர்றப்பையும் பெரிய சேஞ்ச் வந்து இந்த உலகத்தில் ஏற்பட்டுக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஒரு லைன் வருது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த ரூலர்ஸ் ஆஃப் த டே ஆல்வேஸ் டென் டு ஃபியர் நீகாஸ் ரிட்டர்ன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரூலர்ஸ் ஆஃப் த டேன்னா அது யாரை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஈமோ சொல்கிறாங்களா இல்லைனா வந்து அது வேறு ஏதாவது மீனிங்கான்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல. அஃபிஷியல் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்து தான் தெரியும். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீக்காவோட ஒரு கரெக்டான ஃபோட்டோன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், அதே வந்து ட்ராப் பண்ணிக்கிறாரு. இதில் வந்து நீக்கா கையில் ஒரு ஸ்வாட் இருக்குது. மேபி எல்பாஃபில் ஒரு ஸ்வாடு சொறி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மரத்தில், அதுவாக கூட இருக்கலாம். ஆனால் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு வந்து இருக்குது. நம்ம பார்த்த நீக்காவில் வந்து ஒன்று ஸ்வாடு இருக்கும், இன்னொருத்தில் வந்து ஸ்பியர் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாடு இருக்குது, அதே மாதிரி ஷீல்டு இருக்குது. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல. ஸோ லூஃபி அதை கேட்டதுக்கு வரும்போது நீக்காவா பாணி அவனை பற்றி தான் என்கிட்ட சொல்லியிருந்தான்ற மாதிரி சொல்லிட்டு லூஃபி சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஜெர்ல் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் சன்காடுன்றவர் இந்த மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளாகவே மாறிட்டார். அவர் வந்து பார்க்கறது எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்கன்னா, அவரை சுற்றி ஒயிட் க்ளவுட் இருக்குமா, அதேமாதிரி ஒயிட் ஹேர் வந்து இருக்குமா, அதேமாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் தான் அவர் வந்து இருப்பாராம். அண்ட் அவர் சிரிக்கிற சிரிப்பு வந்து யாரை கேட்டாங்கன்னா அதை அப்படியே பரவன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் சிரிக்கிறத பார்த்தா நமக்கும் சிரிப்பு வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ லூஃபி வந்து என்ன சொல்கிறான்னா, இதனால தான் எல்லாம் வந்து நான் அவனை மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா, ஆனால் எனக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லூஃபி வந்து சொல்கிறான். அதுக்கடுத்து அப்போ இதை கேட்டோன்னு நம்ம ஹைருதீன் ஸ்டான்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லாத ஸ்டார்ட்டு, இங்கே எல்பாஃபில் இருக்கிற எல்லாருக்குமே சன்காட் ஆகணுன்றது தான் ஆசைன்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் ஒன்று சொல்லினுக்கிறான். அப்போ நம்ம ஜெர்ல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் லோகி கூட அப்படி தான், அவன் கிங் ஹேரல்டை கொன்னதுக்கு இது கூட காரணமாக இருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. அப்போ லூஃபி வந்து அப்போ லோகி நல்லவனான்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அப்போ இவங்க வந்து மறுபடியும் கத்துறாங்க, அவன் வந்து நல்லவனே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அசிங்கமாக திட்டுறாங்க எல்லாரும். ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து சபிக்கப்பட்ட பிரின்ஸு, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபஸி வந்து இருந்துச்சான். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிங் ஹேரல்டு வந்து தன்னோட பையன் கையிலே சாவார்ன்றது தான் ப்ராஃபஸி. அண்ட் அதுதான் நடந்தும் இருக்குது. அவன் பிறந்ததுக்கு அப்புறமா ராயல் ஃபேமிலியில் ராயல் ஹார்ட்ஸ் வந்து இருந்திருக்குது, அது வந்து இறந்து போயிருக்குது. அண்ட் அதே வருஷம் தான் அந்த ஜொருல் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவரை வந்து இறந்து போயிடுறாரு பிக்மாம் கையில். அண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ராஜடி வந்து ஒன்று ஒன்றா நடந்திருக்குது. அந்த எல்பாஃபோட குயினும் வந்து இறந்து போயிடறாங்க, இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து நடந்திருக்குது. அதே மாதிரி லோக்கி என்ன பண்ணிக்கிறான், அந்த ரோம் ஆஃப் த டெட்டுக்கு போயிட்டு அங்கே நிறைய மிருகம் இருக்குதுல்ல, அதில் சிலதை வந்து கொன்று இருக்கிறான், சிலதுன்றதோட நிறைய கொன்று இருக்கிறான். அண்ட் மீதிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை சரண் அடைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் இது எல்லாத்தையுமே அவன் வந்து 10 வயசில் பண்ணியிருக்கிறான். அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமே. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஏகப்பட்ட விஷயம் பண்ணின்னு வந்திருக்கிறான். அண்ட் ஒரு வழியாக கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஹேரல்டை வந்து அவன் கொண்டுட்டுக்கிறான். பின்னாடி ஒரு கேஸ்டில் இருந்துச்சுல்ல, அங்கே தான் வந்து அவரை கொண்டு இருக்கிறான். அண்ட் இந்த கிங் ஹேரல்டுன்றவர் ஒரு தலை சிறந்த அரசன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்பாஃபை வெளி உலகத்தோட கரெக்ட் பண்ணுறது ஒரு முயற்சி பண்ணியிருந்துக்கிறாரு. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கிங் ஹேரல்டு வந்து பிடிச்சிருக்குது. நான் உண்மையிலே அவர் ஃப்ளாஷ்பேக் பார்த்து வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம், யார் அவர் எப்படிப்பட்ட அரசர்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி லோக்கி வந்து அவரை கொல்ல போனப்போ ஜெருல் வந்து தடுக்கிறதுக்கு போயிருக்கிறாரு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தலையில் வந்து அந்த கத்தி அவன் சொறி விட்டுருக்கிறான். அது இன்னை வரைக்கும் அப்படியே இருக்குது, அதையும் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி போயினுக்கிறப்ப இதுக்கடுத்து லோக்கி கடலுக்கு போய்க்கிறான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், பைரட் ஆகிக்கிறான்னு தான் நினைக்கிறேன் நானும். ஸோ அந்த மாதிரி போனப்போ நம்ம அண்ணன் நம்ம ஷாங்ஸனை வந்து பார்த்தீங்கன்னா அவனை கேப்சர் பண்ணி திருப்பி எல்பாஃபுக்கு கூட்டின்னு வந்துக்கிறாரு. அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கட்டி போட்டு வச்சுறாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நான். அண்ட் இதே கூட இன்னொரு விஷயமா கூட இருக்கலாம், நம்ம ஷாங்ஸனை வந்து லோக்கியை கேப்சர் பண்ணி கூட்டு வந்ததுனால கூட அவர் வந்து எம்பரர் ஆக்கியிருக்கலாம். ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடினா அருண் அந்த டைமில் தான் அவர் வந்து எம்பரர் ஆக்கினாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால் இப்படி கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு தேரியில் பேசணும், ஷாங்ஸன் எப்படி தான் ஆனாருன்னு சொல்லிட்டு. பட் இதை வச்சு பார்க்குறப்ப மேபி அப்படியே கூட இருக்கலாம். ஸோ இவங்க வந்து ஷாங்ஸை பற்றி சொன்னோன்னே லூஃப் வந்து ஷாங்ஸான்னு சொல்லிட்டு கத்துறான். ஷாங்ஸ் வந்து உண்மையாக இங்கே வந்தானான்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இங்கே வந்தான், இன்னும் சொல்லணும்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் இங்கே தான் இருந்தான், இப்போ எங்கே போனான்னு தெரிலன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இந்த டைலாக் கேட்டேன்னு எனக்கு வந்து ஒரு மாதிரி இதாகிடுச்சு, என்னது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தானா, அப்போ வந்து அந்த கேஸ்டலில் வந்தாங்க பார்த்தீங்களா, அது உண்மையாக ஷாங்ஸனான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துச்சு. ஆனால் அது ஷாங்ஸன் கிடையாது, ஏன்னு சொல்லிட்டு அப்புறமா நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேசுனதுக்கு நம்ம ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டோடையே பார்த்துன்னுக்கிறான். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம ஜோரோ என்ன பண்ணுறாங்கன்னா லூஃபியை தனியாக வந்து கூட்டின்னு வந்துடுறான், அந்த பார்ட்டிலேருந்து கூட்டின்னு வந்துட்டு
நீ வந்து வியர்டாக ஆக்ட் பண்ணினுக்கிற, என்ன விஷயம் சொல்லுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு கேட்குறான். அதுக்கடுத்து லூஃபி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். அப்போ நம்ம ஜோரோ வந்து என்ன சொல்கிறான்னா, ஓ இப்போ தான் புரியுது, அவனை எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டல, அவனை வந்து ஏமாத்தினுக்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜோரோ வந்து சொல்கிறான். அப்போ லூஃபி வந்து என்ன சொல்கிறான்னா, ஒரு குழந்த மாதிரி, இல்லை அவன் வந்து எனக்கு ஷாங்ஸை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னான், ஷாங்ஸை பார்த்து நான் எவ்வளோ ஆர்வமாகறேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியலன்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அப்போ ஜோரோ வந்து அதை பற்றி நல்லாவே தெரியும், ஆனால் இந்த காரணத்தை வச்சு தான் அவனை ஏமாத்தினுக்கிறதா வந்து நம்ம ஜோரோ வந்து சொல்கிறான். அப்போ லூஃபி வந்து என்ன சொல்கிறான்னா, நீ லோக்கியை மீட் பண்ணவே இல்லையா, எதுக்கு இப்படி சொல்கிற, அவன் வந்து உண்மையை நல்லவனை கூட இருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு லூஃபி சொல்கிறான். அதுக்கு ஜோரோ வந்து, நீ சொல்கிறது அப்படி கூட இருக்கலாம், ஆனால் மற்றவங்க சொல்கிறத வச்சு பார்க்குறப்ப அவனை ஏமாத்துறான்றது தான் வந்து கரெக்டான ரீசனாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஜோரோ சொல்கிறான். அப்போ லூஃபி வந்து, சப்போஸ் அவன் என்னை ஏமாத்திருக்கிறான் அப்படின்னா நான் அவனை வந்து அடிச்சு பறக்க விட்டுருவான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ இதுக்கடுத்து நம்ம லூஃபி, ஜோரோ, நாமி வந்து ஒரு படகு வந்து பறக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கின்னு அந்த கேஸ்டலுக்கு வந்து போகிறாங்க. அப்போ நாமி வந்து என்ன கேட்குறான்னா, என்னை விட்டுட்டு நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க, போயிடுவீங்களான்ற மாதிரி கேட்குறா. அதை நேவிகேட்டரில். ஸோ அந்த மாதிரி அவன் வந்து கேட்குறா. அப்போ ஜோரோ வந்து என்ன சொல்கிறான்னா, லூஃபி கிட்ட, நம்ம அந்த சாவியை வந்து எடுப்போம், சப்போஸ் அவன் வேறு எதாவது பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அவனை வந்து நம்ம போட்டு தள்ளிடலான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். லூஃபி வந்து சரின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ லூஃபி வந்து நாமி கிட்ட, இவனையே கூட கூட்டின்னு வந்தான்ற மாதிரி கேட்குறான். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோடாவே நாமி வந்து கூட கூட்டின்னு வந்துருப்பா. அப்போ நாமி அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, இவன் என்னோட ஸ்லேவன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கடுத்து நம்ம ஜூஸ் வந்து ரோடா கிட்ட போயிட்டு, நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ, அவளோட நம்பர் 1 ஸ்லேவ் நான் தான், 2வது வந்து சாஞ்சி, நீ வந்து 3வதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து ஆர்டர் போட்டுன்னு இருக்குது, அதை லிஸ்ட்டு போட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து நாமி ரோடா கிட்ட, இந்த கேஸ்டலில் இருக்கிற எல்லா ட்ரெஷரும் காணாமல் போயிடுச்சுன்னா டவுட் வருமான்ற மாதிரி கேட்குறா. அப்போ ரோடா வந்து, எனக்கு கரெக்டாக கண்ணு தெரியல, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அப்போ லூஃபியா ஜோரோவான்னு சொல்லிட்டு தெரியல, யாரோ ஒருத்தவங்க வந்து, இதுக்காக தான் நீ என் கூட வந்தியான்ற மாதிரி கேட்குறாங்க. நாமி வந்து அவங்க திரும்பி பார்த்து என்னதுன்ற மாதிரி கேட்குறா. அப்பயே அவள் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சிம்பிள் இருக்குதுல்ல, அது வந்து போட்டுட்டு அங்கே வந்து மினின்னுக்குதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கடுத்து சீன் வந்து ரோம் ஆஃப் த டெட்டுக்கு போகுது. அங்கே நம்ம லோக்கி கிட்ட வந்து போகிறாங்க. லோக்கியை தேடின்னு நம்ம தேங்க்ஸ் அண்ணன் வந்தார்ல, ஷாங்ஸ் அண்ணன் தம்பி, அவரமா ஒரு பையனாக போனான்னு சொல்லிட்டு தெரியலனால அது வந்து பொண்ணு தான். ஸோ அவங்க 2 பேரும் வந்தாங்கல்ல, அவங்க ஒரு வழியாக நம்ம லோக்கியை வந்து பார்த்து மீட் பண்ணிவிட்டு எதுக்காக வந்தாலும் அந்த விஷயத்தை வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ எதுக்காக வந்திருப்பாங்கன்னா, அவனை காட்ஸ் நைட்டில் சேர்றதுக்காக கேட்கறதுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம லோக்கி என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன உங்களோட அந்த காட்ஸ் நைட்டில் சேர சொல்லி கேட்டது உண்மையாக எனக்கு பெருமையாக இருக்குது, ஆனால் நான் வந்து அதை சேர மாட்டேன், ஏன்னா அப்படி நான் சேர்ந்தேன்னா என்னையும் வந்து செலக்ஷன் ட்ராகனாக ஆக்கிடும் தானே, யாராவது அந்த மாதிரி கேடுகட்ட விஷயத்துக்கு தானே விருப்பப்பட்டு போய் ஆவாங்களான்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அதுக்கடுத்து நம்ம தேங்க்ஸ் அண்ணன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வேறு ஏதாவது இன்டெல் இருக்குதான்ற மாதிரி கேட்குறாரு. அந்த பொண்ணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குன்கோ வாங்க. நம்ம நினச்ச மாதிரி அவளை வந்து ஒரு காட் நைட் மெம்பர் தான். ஸோ அவளை வந்து ஃபஸ்ட்டு காட்டுறாங்க. அவள் கண்ணு வந்து ஒரு சைடு ஒரு கலரில் இருக்குது, இன்னொரு சைடு ஒரு கலரில் இருக்குது, அண்ட் வந்து பார்த்து சீனாக தான் இருந்தானே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அவள் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நம்ம ஆளுங்களை வந்து எல்பாஃபுக்கு அனுப்பிச்சோம்ல, அப்படி அனுப்புகிறப்ப அவங்கள வந்து ஒரு பெரிய காக்கா வந்து தூக்கின்னு போயிடுதான், அதுதான் நம்ம கடைசியாக இருக்கிற இன்டெல்லு, அதுக்கடுத்து அவங்க என்ன ஆனாங்கன்னே சொல்லிட்டு தெரியலன்ற மாதிரி அவள் வந்து சொல்கிறா. ஸோ நம்ம ரோடை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலையை பார்த்து விட்டுக்கிறானே சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு அடுத்து நடந்ததை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஷாங்ஸ் அண்ணனா இருப்பாருன்னு சொல்லிட்டு நினச்சேன், அதாவது இப்போ கேஸ்டலில் வந்தவர், ஆனால் அது ஷாங்ஸ் அண்ணன் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. ஸோ எதை வச்சு சொன்னேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த சாப்டர்லாம் எடுத்து பாருங்களேன், லோக்கி வந்து ஷாங்ஸ் அண்ணன் மேலே செம கடுப்பில் வந்து இருக்கிறான். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஷாங்ஸ் அண்ணன் போயிட்டு காட்ஸ் நைட்டில் சேர்றேன்னு சொல்லிட்டு கேட்டார் அப்படின்னா, கேட்கறதுடன் தேவையில்ல, ஃபஸ்ட்டு நம்ம லோக்கி வந்து ஷாங்ஸை பார்த்தாலே கத்திருப்பான், இல்லை வந்து ஏதாவது சண்டை போடுற இதில் தான் இது பண்ணுவான், டே அக்கா காமி உன்னை விட மாட்டேன், உன்னை கொல்லுவான்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கத்திருப்பான், ஏன்னா அவன் தானே வந்து இவனை கட்டி போட்டு வச்சிருக்கிறான். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்காமல் நார்மலான கான்வர்சேஷன் வந்து நடக்குது அப்படின்னா, ஒன்று லோக்கி வந்து அமைதியாக இருந்திருக்கணும், சரி ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கேருந்து ரிலீஸ் ஆகிறேன், அவருமா உன்னை போட்டு பொழந்து காட்டுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சிருக்கணும். அப்படி இல்லையா, வந்தது ஷாங்ஸ் அண்ணனாவே அது இருக்கக்கூடாது, வேறு யாரோ வந்து இருக்கணும். அண்ட் லோக்கி பேச வச்சு பார்க்குறப்ப செகண்ட் ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு பாசிபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்ஸ் அண்ணன் வந்து எல்பாஃபில் இல்லை, தேங்க்ஸ் அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்பாஃபில் வந்து இருக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து இந்த பொண்ணு குன்கோ வந்து என்ன பண்ணுறான்னா, இவன்கிட்ட பொறுமையாக பேசுனது போதும், இப்போ நீ வரியா வரலையாடான்ற மாதிரி வந்து கடுப்பாக கேட்குறா. அப்போ ஒரு உல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்க்ஸ் அண்ணனையும் அப்புறமா அந்த பொண்ணையை நோக்கி வருது. அப்போ லோக்கி அந்த உல்ஃபு கிட்ட அவங்கள கொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியலங்க, அது வந்து சில பேர் பேண்டேஜ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஆனால் அது பார்த்து வால் மாதிரி இருக்குது, ஆனால் அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொல்ல மாதிரி வால் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வச்சு அந்த உல்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா தொங்க விட்டுறானே சொல்லிட்டு சொல்லலாம். அவள் பவர் என்னன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கரெக்டாக தெரியல, பட் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறா அவள். அப்போ நம்ம தேங்க்ஸ் அண்ணன் வந்து லோக்கி கிட்ட, ஆக்சுவலாக தேங்க்ஸ் அண்ணன் ஓட வந்து எப்படி வந்துக்கிறாருன்னா, அந்த லெஃப்ட் சைடை காட்டாமல் எல்லா சைடையும் காட்டிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பின்னாடி காட்டுறாரு, முன்னாடி காட்டுறாரு, அதை முன்னாடினா ரைட் சைடு காட்டுறாரு, தலையை காட்டுறாரு, கீழே காட்டுறாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுறாரு, ஆனால் லெஃப்ட் சைடு மட்டும் காட்ட மாட்டுறாரு. அவர் அந்த சஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுனே இருக்கிறார் நமக்கு. அப்போ நம்ம தேங்க்ஸ் அண்ணன் வந்து லோக்கி கிட்ட, இப்போ அவனை நாங்கள் உயிரோட விட்டுருவோன்னு சொல்லிட்டு சொன்னால் என் கூட ஜாயின் பண்ணிப்பியான்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. அப்போ லோக்கி வந்து, ஓ இப்படி தான் நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுவீங்களா, அப்போனா நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க,
அவன் நிம்மதியாக செத்துட்டு போட்டான், எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஒரு வாரியரு சோகமாக இருக்கலாம், அதே மாதிரி கோவப்படலாம். ஆனால் சாவை பார்த்து அவன் வந்து பயப்படக்கூடாது. எனக்கு இப்போ வந்து செம கடுப்பாகுது. ஆனால் இப்போ நான் அதை வந்து கட்டுப்படுத்திக்கிறேன். அப்போ இந்த உலகத்தை வந்து நான் நாசமாகறப்ப அது வந்து எனக்கு ஃபியூல் மாதிரி யூஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லோக்கி சொல்கிறான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டரை முடிச்சிடறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வாரம் ஓட வந்து இந்த பிரேக் எடுக்கல. ஸோ நம்ம அடுத்த சாப்டரில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் தான் நடந்தது. நம்மளோட சொன்ன மாதிரி அந்த நீக்காவை பற்றி விஷயத்த சொன்னப்பயே ஒரு மாதிரி வேப்பாக இருந்துச்சு. ஏன்னா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் லிபரேஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு வேளை நீக்கான்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஏன்னா சன் கார்டு வந்து நீக்கானா அப்போ மூன் கார்டு யாராக இருப்பாங்க, அதாவது அந்த சிமிலர் இதுலேயே சொல்கிறேன் நான். அது மாதிரி கூட இருக்கலாம். நம்ம லூஃபி வந்து சன் கார்டாக இருக்கலாம், லோக்கி வந்து மூன் கார்டாக கூட இருக்கலாம். எப்படி லூஃபி வந்து காட் ஆஃப் லிபரேஷனோ மேபி லோக்கி வந்து காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக கூட இருக்கலாம். இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பம் வந்து இருக்குது. அண்ட் தியரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சொல்லினுக்கிறாங்க சாப்டர் பார்த்துட்டு. ஸோ எது உண்மை எது போயின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த சாப்டர் படிக்கும்போது வந்து எப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கவுண்ட் பண்ணிட்டு போங்க. சன் கார்டை பற்றியோ இல்லை வந்து லூஃபியை பற்றியோ லோக்கியை பற்றியோ ஏதாவது தேரி இருந்துச்சுன்னா அதையும் வந்து கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அதே சமயம் வந்திருக்கிறவர் வந்து நம்ம ஷாங்ஸ் அண்ணனா இல்லை தேங்க்ஸ் அண்ணனா அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தேரி இருந்தாலும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறேனோ இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸை நான் போடுவேன். சப்போஸ் டவுட் ஆச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்க படிப்பாங்க, இந்த சாப்டர் அவங்க படித்தாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியலனா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சாப்டர் ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த வீடியோ பாருன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.